ஆய்ந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த சிலர் சொல்லுவாங்க, என் ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கார், என் ஜாதகத்தில் தனாதிபதி ஆட்சியாக இருக்கார், என் ஜாதகத்தில் 10ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் இல்லாட்டி உச்சமாக இருக்கார், அப்புறம் எனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, குரு மங்கள யோகம் இருக்குது, அப்புறம் இத்தனை கிரகம் ஆட்சியாக இருக்குது, அத்தனை கிரகம் உச்சமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த யோக பாக்கியம்லாம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லாம் இருக்குது, சட்டியில் மோந்து வாக்குறதுக்கு ஆப்பம் இல்லைன்னுவாங்கல்ல, அந்த கணக்காக இருக்கும் சிலருக்கு. அதான் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படின்னா எல்லாமே பிரமாதமாக இருக்கும் சார், எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா யோக பாக்கியமும் இருக்கும். ஒன்றும் வேணாம், நீங்கள் சிம்பிளாக இப்படி எடுத்துங்க. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, கல்யாணம் லேட் ஆகும்னு சொல்லலாம். நாக தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, அதனால் கல்யாணம் லேட்டுன்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தோஷமும் இருக்காது, ஆனால் கல்யாணம் லேட் ஆகும். அப்போ நம்மளே என்ன பண்ணுவோம்னா, ஜாதகத்தை விரித்து வச்சு பார்த்துட்டு வேறு ஏதாவது தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி இதனால தான் லேட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி கிளப்புறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்போ இந்த சதய நட்சத்திரம்னாலே கல்யாணம் லேட்டாத்தே நடக்குமோ, ஒருவேளை சிம்ம ராசினாலே கல்யாணம் அமையாதோ இப்படிங்கிற மாதிரியான ஸ்டைலில் கிளம்பிடுறது. அப்படிலாம் ஜோசியத்தில் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு நிறைய யோக பாக்கியங்கள் இருக்கும். அந்த யோக பாக்கியங்கள் இருக்கிற ஒரு ஜாதகர் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம் சார். லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி அப்படின்னு எடுத்துட்டா தொழில் ஸ்தானாதிபதி, அவர் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ உட்காந்துருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சொந்த தொழில் பண்ணுவாங்க, அதுவும் நல்ல நிலைமையில, ரொம்ப பொருளாதாரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற அளவுக்கு பெரிய லெவலில் தொழில் பண்ணுவாங்க. அதை நிறைய ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் அப்படி வரும். அப்போ 10ஆம் பாவாதிபதி யோகமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். சரி, அவ்வளவு பெரிய யோகத்துல இருக்கிறவரு ஒரு கம்பெனியில சிஇஓவா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், அல்லது வைஸ் பிரசிடென்டா இருக்கலாம், அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அவர் சாதாரண ஒரு குமாஸ்தாவா இருப்பாரு, ஈவன் ஒரு லேபரா இருப்பாரு, ஸ்வீப்பிங் தொழிலாளியா இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல ஏன் அப்ப இந்த யோகம் ஏன் இவருக்கு வேலை செய்யல? சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கமாண்டிங் அத்தாரிட்டியா இருப்பார், அவரை பார்த்தா கம்பெனியே நடுங்கும், அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த ஆட்சி கிரகமும் இருக்காது, உச்ச கிரகமும் இருக்காது, ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஜாதகத்தை பார்த்தோம்னா. அப்போ ஏன் இந்த வேறுபாடு? அப்போ சிலர் சொல்றாங்க இல்லையா, 2 கிரகம் உச்சமாச்சு எனக்கு, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன், 2 கிரகம் ஆட்சி ஆச்சு ஆனாலும் நான் சிரமப்படுறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜாதகத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜாதகம்னு சொல்றோம்ல, அதாவது பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் உட்காந்துருக்குல்ல, அதெல்லாம் யோக பாக்கியமா உட்கார்ந்துருந்தா மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கை வளமாகி விடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யோகமான ஜாதகமா இருக்கும், ஆனா அவன் கஷ்டப்படுவான். அவயோகமான ஜாதகம் மாதிரி இருக்கும், அவன் நல்லா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல யோக பாக்கியம் எல்லாமே இருக்கும், ஆனா அது செயல்படாத நிலையில அந்த ஜாதகத்தினுடைய லைஃபை இறைவன் அமைச்சிருப்பான். அதுதான் சார் இறைவனுடைய திறன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவயோகமான ஜாதகமா இருக்கும், ஆனா அந்த ஜாதகத்துக்கு பிரமாதமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பான் இறைவன். ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது. தக்கார் தகவிலார் என்பதை வரவரிச்சத்தார் காணப்படும். நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த வேலை தான் நடக்கும். இப்ப இப்படி எடுத்துக்கங்க, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருவார். சார், குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போனா அவருக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, அப்படித்தானே கணக்கு? இப்போ இதையுமே ஒரு எடுத்துக்காட்டில் வச்சுக்கிருவோமே, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எப்படின்னா, 2ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டுட்டா அவங்களுக்கு எதுவும் அமையக்கூடாது அப்படிங்கிறது தானே கணக்கு, குடும்பம்னு அமையக்கூடாதுங்கிறது தானே கணக்கு. இப்போ பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இதில் என்ன சார் சொல்லுது? லக்னம் ரிஷப லக்னம், 2ஆம் பாவாதிபதி புதன் 8ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சிருக்காரா, அதே மாதிரி 5ஆம் இடத்ததிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரா? அப்போ இந்த ஜாதகருக்கு குடும்பமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தானே வரணும். ஆனா இவருக்கு 1க்கு 2 குடும்பம் இருக்கு சார், நல்லத்தான் இருக்காது. 2 குடும்பத்தோடையும் நல்லா இருக்காரு. அதே பிரச்சனை இதுல, அதாவது ஒரு குடும்பம் ஆகி டைவர்ஸ் ஆகி இன்னொரு குடும்பம் அப்படி போல, 2 கல்யாணம் 2 குடும்பம், 2மே நல்லா தான் இருக்காங்க. அப்போ குடும்பஸ்தானாதிபதி 2க்கு அதிபதி மறைஞ்சு போனாரியா, அதனால எப்படியா அப்படின்னாக்க, அப்போ இவருக்கு பொருளாதார ரீதியா பாதிச்சிருக்கும். அவர் பெரிய பணக்காரர் தான் சார். அப்ப அதுலயும் பாதிக்கல. ஏன் தனஸ்தானாதிபதி 8ல் போய் மறைஞ்சு போயிட்டாரியா, அப்புறமும் ஏன் பாதிக்கல? அப்ப அதே மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி 8க்கு போறாரு, அப்ப குழந்தை இருக்கக்கூடாதுல்ல, எல்லாம் ஜர்த்தானா?
அப்போ இந்த தோஷத்தோட இருக்கிற மாதிரியான ஜாதகமா இருந்தாலும் பாருங்க, 2க்கு அதிபதி 8க்கு போயிட்டாரு, 7க்கு அதிபதி 6க்கு போயிட்டாரு. சரியா? ஆனா இவருக்கு 1க்கு 2 ஃபேமிலி அமைஞ்சு நல்லபடியாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, 2 குடும்பத்தையும் சந்தோஷமாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது மாதிரியான விஷயங்களை தான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் ஜோதிடத்துல. எப்படி? ஒன்றும் இல்லை சார், இந்த தோஷம் இருக்குங்கிறதுனால அந்த தோஷம் ஒருத்தருக்கு பாதிச்சிடாது. நான் எதுக்காக இந்த அளவுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அதில் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7க்கு அதிபதி நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கல்யாணமே கிடையாதுடா. 2க்கு அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ குடும்பமே இல்லை, இனி நம்ம கவலையே முடிஞ்சுவோனா. 10ஆம் பாவ அதிபதி நீசமாயிட்டு இன்னி என்ன செய்யறது, 10க்கு அதிபதியே நீசமாய் போனார். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான், பெரியோர்கள் முன்னின்றும் மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பசித்தோர்க்கு இட்டுண்ணான் பாவியாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்ல ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான் அப்படின்னா ஒண்ணுமே தொழிலே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு போயிடுறோம். எது 10க்கு அதிபதி கெட்டு போச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. 10க்கு அதிபதி கெட்டு போய் முதலாளி இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார். அப்போ இதனுடைய சூட்சுமம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன, இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதை எப்படி நம்ம ரிவீல் பண்றது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போறோம். உடனே சிம்பிளா இந்த ஜாதகத்துக்கு லக்னம் தப்பா இருக்கும்னு போயிடக்கூடாது. அது எஸ்கேப்பிங் மெத்தட், அது வேண்டாம் நமக்கு, அப்படி வேண்டாம். நம்ம வேற மாதிரி கொண்டு வரலாம். எப்படின்னா, ஒரு ஜாதகத்துல அந்த தசாபுத்தி நடக்குது, ஒரு தசையும் நடக்குது பார்த்தீங்களா, அந்த தசை தான் அந்த ஜாதகனுடைய முன்னேற்றத்தை டிசைட் பண்ணும். எப்படி? இவனுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும், இல்லது இவனுடைய வாழ்க்கை கருமையா இருக்கும், அல்லது சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் யாரு டிசைட் பண்ணுவான்? அந்த நடக்கிற தசை மட்டும்தான் டிசைட் பண்ணும் ஒருத்தருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ அவருக்கு இருக்கிற யோக பாக்கியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட பிரச்சனை இல்லை சார், வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகர் லக்னமா வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியா வந்திருக்கிறதுங்கிறது கும்ப ராசி, பூரட்டாதி நட்சத்திரம் இல்லையா சார்? இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு தனாதிபதி யாரு? சூரியன். குடும்பஸ்தானாதிபதி யாரு? சூரியன். அவர் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். சரி, 7ஆம் பாவாதிபதி யாரு? கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் இடத்த அதிபதி சனி. கெட்டு போனா தேப்பா நல்லா இருக்கு அப்படின்றோம் இல்லையா? இங்க 7க்கு அதிபதி சனி 10ஆம் பாவத்துல நீசமாகிறார். நீசமாகிறாருங்கிறது ரைட்டு, ஆனா கேந்திரத்துல உட்காரலாமா? உட்காரப்படாதுல்ல. சரி ரைட்டு, உட்கார்ந்துருக்காருன்னே வச்சுக்கிருவோம். அதே மாதிரி 5ஆம் இடத்த அதிபதி யாரு சார்? அவர் செவ்வாய். அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. விரய மீது பஞ்சமாதி வீரன் ஆதவன் புக வெள்ளி பொன்கன் வைத்திடாது விலகில் இல்லை பிள்ளைங்கிறான். புள்ள கிடைக்காதரா, 5க்கு அதிபதி 12க்கு போனான்றான். அப்போ இந்த ஜாதகருக்கு இப்படி இருக்கு இல்லையா? ஆனா இவருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப வளமானது ஒரு வாழ்க்கை, நல்லபடியா சம்பாரிச்சு நல்லபடியா செட்டில் ஆயிருக்காரு, இல்லாத இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து. அப்போ இவருக்கு பாருங்க, இப்ப வயசு 56 வயசு நடந்துட்டு இருக்குது. இவர் பிறந்தப்போ பாத்தீங்கன்னா குரு தசை ஒரு 10 வருஷம் நடந்திருக்கு. அந்த குரு தசையில கஷ்டப்படக்கூடிய தசை. அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். அப்ப 2ல குரு நின்று தனிச்சு நிக்கிறதுங்கிறதுனால அந்த பீரியட்ல கஷ்டப்பட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுங்கிறது சனி தசை வந்தது. 10ல சனி உட்கார்ந்துருக்கிறார், நீசம் பெற்ற நிலையில நிற்கிறார். அப்ப கல்வியை காலி பண்ணி விட்டுருவார். ஏன்னா நீச கிரகம் ஆகி போச்சு இல்லையா? அதுக்கு குரு பார்வை இருந்ததுனால ஏதோ ஒரு அடிப்படை கல்வி, பள்ளிக்கூடத்து வரைக்கும் கல்வி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 10 வருஷம் குரு தசை, 19 வருஷம் சனி தசை, 29 வயசு சார். இந்த 29 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது சனி முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்குது. சார் இந்த புதன் தசை இந்த ஜாதகருக்கு யோகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த புதன் தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சார். 12க்கு அதிபதி தசை விரையாதிபதி, இருக்கிறத பூரா விரயம் பண்ணிடும், எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிருப்பான். அப்படிலாம் கிடையாது. இந்த 12ல 12ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். அதுவும் கூட சூரியன் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்ப என்ன செய்யுது? புதன் தசையில மிகப்பெரிய வருமானத்தை நல்லபடியா கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு பிரமாதமா கொடுத்தது. ஆனா புதன் தசை முடிகிறப்ப இந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ஏகப்பட்ட அடி காசுவனத்துல. எது? புதன் தசை முடிகிறப்ப. ஏப்பா அப்படின்னாக்க நல்லா கவனிங்க, அந்த புதன் வக்ரம். இதுதான் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படின்னா நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அப்புறம் பிடுங்கிட்டு விட்டுரும், அதான் அதனுடைய நிலை. அப்ப அந்த வகையில ரொம்ப சாதாரணமான நிலையில சனி தசையை முடிச்ச இந்த ஜாதகர் புதன் தசையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வர்றார். வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புதன் தசை முடியறதுக்குள்ளேயே நிறைய பொருளாதாரத்தை காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ புதன் தசை எண்டுல பொருளாதாரம் காலி ஆயிடுது. சரியா?
இப்போ அதுக்கப்புறம் திருப்பி பழைய லெவலுக்கே வந்துருவாரா அப்படின்னாக்க, அடுத்து வந்த கேது தசை ஒரு தூக்கி விடும் சார். இந்த இடத்துல 3ஆம் இடத்துல கேது தனிச்சு நிற்கிறார். குடும்பத்தை பிரிச்சு விடும்னு அர்த்தம் கிடையாது. குடும்பத்தை ஒற்றுமையா வச்சுச்சு. இன்னும் சொல்லணும்னா ஒரு மனைவியுடைய உதவியோட தான் சொந்த தொழில் பண்ணி பெரிய அளவில் சம்பாதிக்கிறார் கேது தசையில. அப்போ இவருக்கு பாருங்க, அந்த புதன் தசை 17 வருஷம் 29 வயசுக்கு அப்புறம் 46 வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும் நல்லா வந்துட்டு அங்கிட்ட ஒரு 6 வருஷம் சுழுக்கு எடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது தசை, அருமையான தசை. அதுக்கப்புறம் சுக்கிர தசை வருது 20 வருஷம், 12ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிர தசை முடியல, இவருக்கு வயசு 73. அதுவே போதும். அதுக்கப்புறம் அது பெருசா சம்பாதிக்கணும்ன்றது இல்லை. 73 வரைக்கும் சம்பாதிக்கிறதே சிரமம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா கூட சூரிய தசை, அருமையான தசை. அதுவும் 6ஆம் இடத்துல, அது என்ன 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்காரு. அப்ப அதை ஒரு 6 வருஷத்தை போட்டுங்க, 79 வருஷம் வரைக்கும் யோகமான தசை. சார் வாழ்க்கைன்னு இருந்தா இடையில மேடு பள்ளங்கள் வரும்ல, அப்படியான மேடு பள்ளங்கள்ல வந்ததான் இவருடைய சனி தசையும் புதன் தசையினுடைய ஈற்றுக்காலமும். அப்ப இந்த ஜாதகத்துல பெரிய யோக பாக்கியம் இருக்கா? இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொத்து பத்து வாங்கி போட்டிருக்காங்க, வாகன வசதிகள் சேர்ந்துருக்குது, சொந்த தொழில் பண்றாங்க, அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, ஒரு முதலாளியா இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த அதாவது இந்த ஜாதகத்தினுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அந்த யோக பாக்கியத்தை நிர்ணயம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எனக்கு பூரா யோகமும் இருக்கு, நான் அத்தந்தண்டி ஆளாக போறேன், இத்தந்தண்டி ஆளாக போறேன் அப்படின்னா சிலர் வந்து சாதாரணமாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்ப ஒருத்தருக்கு யோகமா தசை நடந்ததுன்னா அவர் எப்படி சம்பாதிக்கிறார், எப்படி முன்னுக்கு வர்றார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இப்போ பார்த்தோம். அதே இது வயசு வருஷா ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அதாவது சிரமப்படக்கூடிய தசை நடந்ததுன்னா என்ன செய்யும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இதுல என்ன சொல்லுது, லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது விருச்சக லக்னம், ராசியா வந்திருக்கிறது வந்து கும்ப ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது சதய நட்சத்திரம் வந்திருக்கு. இப்போ லக்னம் வந்து விருச்சக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருக்கு பிறந்த உடனே என்ன தசை சார்? ராகு தசை சார், 3 வருஷம். அதுவும் ராகு வந்து எப்பயுமே தான் திசையில கடைக்கூறு கஷ்டப்படுத்தும். அந்த கஷ்டப்படக்கூடிய திசையில கரெக்டா பிறந்திருக்கிறார். சூரியவதி சந்திரவதி செவ்வாவதி வர்ற மாதிரி பிறந்திருக்கிறார். அப்போ பிறந்த உடனே இவருக்கு இடம் விட்டு இடம் மாறணுங்கிற மாதிரியான அமைப்பு, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படணுன்ற மாதிரியான அமைப்பு இருந்தது. இவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ராகு முடிஞ்சா, அதுக்கப்புறம் ராகு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருது, குரு தசை வருது சார். சார் குரு தசை எவ்வளோ நாள் சார்? 16 வருஷம் தான். அந்த குரு தசை நல்லா இருக்குமா அப்படின்னா, குரு நீசம் பெற்றவன். நான் 3 வருஷம் 10 மாசம் ராகு தசை நடந்திருக்குது. அப்ப 4 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு தசை நடந்தது. அந்த 16 வருஷமும் நீசம் பெற்றவனுடைய தசை, அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரியா? அதுக்கப்புறம் குரு முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி தசை வருது. அது ஒரு 19 வருஷம், கிட்டத்தட்ட 20ல இருந்து 39 வயசு வரைக்கும் சனி தசை. சரி, இந்த சனி நல்லா இருக்காரா? ஆனா 4, 5க்கு அதிபதி, அவர் போய் 8ல போய் மறைஞ்சிருக்கிறார். கூட வக்ரமாயிருக்கிறார், கேதுவோட சேர்ந்திருக்கிறார். இந்த வக்ரம் பெற்ற கிரகமாகி கேதுவோட சேர்ந்ததுங்கிறது நல்ல விஷயம். ஆனா 8ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது தவறு. பட் இருந்தாலும் 8ல உட்காந்தாலும் இவருக்கு வந்து ஒரு நாடு விட்டு நாடு மாத்தி கொடுத்ததுங்கிறது, கல்யாணம் பண்ணி வச்சதுங்கிறது, குழந்தை குட்டியை கொடுத்ததுங்கிறது, இது எல்லாமே கொடுத்துருச்சு. இதுல சனியில கொடுத்துச்சு. ஆனா பொருளாதார ரீதியா அவங்கள பெருசா சக்சஸ் பண்ண விடல. அப்போ இந்த சனியும் கேதுவும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல சனி வக்ரம் ஆயிருக்கு இல்லையா, இங்கேயும் விபரீத ராஜயோகம் வேலை செஞ்சிருக்கு. எப்படி சொந்த தொழில் பண்ணால் நம்ம அப்படி சம்பாரிச்சுப்படலாம், இப்படி சம்பாரிச்சுப்படலாம்னு நிறைய பொருளாதாரத்தை இவர் வந்து சுயதொழில் பண்ணுறதுக்காக உள்ளே போட்டு அதில் பெரிய அளவில் நஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கிறார். எது, இந்த சனி தசை முடிகிறதுக்குள்ளேயே. அப்போ ஆரம்பத்தில் பெருசாக வர்ற மாதிரி காமிச்சிருக்கும், ஆனால் பெருசாக வராது. அது இப்போ மொத்தத்தில் அடியில் போய் நின்றுச்சு. அப்போ பாருங்கள், பிறந்ததுமே ராகு தசை கஷ்டப்படுற தசை, அதுக்கடுத்து வரக்கூடிய குரு தசை நீசம் பெற்றவன் கஷ்டப்படக்கூடிய தசை, அதுக்கடுத்து வரக்கூடிய சனி தசைங்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுத்த தசை, அங்கேயும் சிரமப்படுத்துச்சு. சனி முடியலை, இவருக்கு வயசு வந்து 39. சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது என்ன தசை சார்? புதன் தசை. அவரும் வந்து 8ஆம் பாவாதிபதி, அட்டமாதிபதி தசை இல்லையா, நல்ல வேளை அவர் 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்தாரு. அப்ப இந்த புதன் தசை நடக்கல, இந்த குடும்பத்துல பாதிப்பு வருது. காரணம் என்ன? அந்த புதன் உட்கார்ந்துருக்கிறது நீசம் பெற்றவனுடைய சாரம். யாரு? குரு சாரம். அப்ப புதன் குருசாரம் வாங்கல, குடும்பஸ்தானம் பிடிக்கும். அப்ப குடும்பமும் குழந்தைகளும் வர விட்டு போயிருது. அப்ப புதன் தசையிலையும் கஷ்டப்படுறார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்ப பாருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய திசை இந்த ஜாதகருக்கு யோக தசையா நடக்குதா அப்படின்னா இல்ல, யோக தசையா நடக்கல, தோஷம் பெற்ற திசையா தான் நடக்குது. அப்ப அந்த வகையில இப்ப இவருக்கு வயசு என்னன்னு பாருங்க. இத்தனை வருஷத்துக்கும் இவருக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதின்னு கிடைச்சிச்சா அப்படின்னாக்கா அது எந்த கடையிலடா விற்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருப்பார் இவரு. இப்ப இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 51 நடந்துட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட 50 வருஷத்தை கிராஸ் பண்ணி வந்துடுறாரு இல்லையா? இந்த 50 வருஷத்துக்கு 51 வயசு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சார். இந்த 50 வருஷத்துக்கு இவர் பெருசா ஒன்றும் சந்தோஷத்தை பார்க்கல, அல்லது வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்ல பார்க்கல. சந்தோஷங்கிறது ஒரு பக்கம், கல்யாணம் பண்ணதெல்லாம் சந்தோஷம் தானே, புள்ள குட்டி வந்ததெல்லாம் சந்தோஷம் தானே. ஆனா வாழ்க்கையில சக்சஸ் ஆகல. ஏன்னா பைனான்சியலா ஜெயிச்சவனத்தையும் உலகம் ஜெயிச்சான்னு ஒத்துக்குது. அப்ப அந்த வகையில பைனான்சியலா அவர் ஜெயிக்கவே இல்லை. ஸோ இதுதான் சார் தாத்பரியம். அதாவது ஒரு ஜாதகம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுல எத்தனை கிரகம் ஆட்சியா இருக்கு, எத்தனை கிரகம் உச்சமா இருக்கு, அல்லது நீசமா இருக்கு, வக்ரமா இருக்கு, அதெல்லாம் வேண்டியதில்லை. அடுத்தடுத்து நடக்கிற திசைகள் யோகத்தை செய்ய போதா, இந்த ஜாதகனை மேல தூக்க போதா, கீழே அமுக்க போதா அப்படிங்கிறதுல தெளிவா பார்த்தோம்னாலே அந்த லைஃப் லைன் கிராஃப் மேல் நோக்கி போற கிராஃபா அல்லது கீழ் நோக்கி வர்ற கிராஃபா அப்படிங்கிறத தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் நிதானமா பார்த்துட்டு போகணும். எடுத்ததும் இப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கா உனக்கு கல்யாணம் உருப்படாது, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கா ஒழுக்கம் இல்லாதவனா போயிருவான், சனி வக்கரம் பெற்று நிக்குதா பாதியிலே போயிருவா, இல்லைன்னா தொழில் அமையாது, இப்படி போறதுங்கிறது கிடையாது. இது அப்படி எடுத்துக்கிறதுங்கிறத விட இதை இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நீங்க 1க்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தா தெளிவான பலன்களை எடுக்க முடியும். அப்போ 2 ஜாதகம் சார். ஒரு ஜாதகம் அடுத்தடுத்து சக்சஸை பார்த்துக்கிட்டே வருது. அஃப்கோர்ஸ் அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது, இருந்தாலும் கம்மியான ஃப்ளக்சுவேஷன். இன்னொரு ஜாதகத்தில் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி தோத்து அப்படியே அதனை வாழ்க்கையை வெக்ஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்போ கடைசியில் அவங்க கேட்குறாங்க, எப்படியாவது ஒரு விதத்தில் குடும்பம்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டா கூட போதும், எதுவும் இல்லைன்னா கூட குடும்பம்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டா சேராது, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த தசை கேது தசை சார் அவருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லியிருந்தோம், 4 வருஷம் ராகு தசை, குரு தசை 16, சனி தசை 19, புதன் தசை 17. இந்த புதன் தசை 56 வயசுல முடியுது. அதுக்கப்புறம் கேது தசை தான் வருது. கேது 8ஆம் பாவத்துல போய் மறைகிறார் இல்லையா? அப்ப கேது 7 வருஷமும் நல்லா இருக்காது. அப்ப அது 63 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் வர்றது சுக்கிர தசை. சுக்கிர மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு சார். அப்ப மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறான். அப்ப 63 + 20ன்னு ஓட்டா கிட்டத்தட்ட 83 வயசு வரைக்கும் இவருக்கு பாசிட்டிவான தசை கிடையாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. இதுதான் சார் கர்ஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிரமப்படுறதுக்காக, கர்மாவை நிறைய தீர்க்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டிருப்பான், அப்புறம் தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்தே தான் வருவான், கீழே விழவே மாட்டான். அப்போ அது எதை காமிக்குது, ஒரு ஜாதகனுடைய சக்சஸ் அப்படிங்கிறது அவனுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து தான் இருக்கே தவிர, அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளை பொறுத்து தான் இருக்கே தவிர, அந்த ஜாதகத்தில் குரு ஆட்சியா இருக்காரு, சனி ஆட்சியார் சார். 2ஆம் இடத்ததிபதி ஆட்சியா இருந்தா கோடீஸ்வர யோகம் சார். 2ஆம் இடத்ததிபதி ஆட்சியா இருக்க எல்லாருமா கோடீஸ்வரன் ஆயிடுறான். 2க்கு அதிபதியும் குருவும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தனயோகம். எத்தனை பேர்த்துக்கு அந்த தனயோகம் வேலை செஞ்சிருக்கு? அப்ப ஏன் வேலை செய்யல, அல்லது எப்ப வேலை செய்யும், அல்லது ஒரு காலத்துல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் புடுங்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான பல பதிவுகளை நம்ம எடுக்கணும்னா இது மாதிரியான மெத்தட்ல ஜாதகத்தை அணுகுனோம்னா நம்ம கரெக்டா எடுத்துட முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் உதாரணம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.